வாருங்கள் கதை கேட்கலாம். ஒரு சிறு கதை. பட்டாம்பூச்சி. நமக்கு வரும் கஷ்டமே நமக்கு அளிக்கப்பட்ட உதவி. அவன் மிகவும் இளகிய மனம் படைத்தவன். யாருக்கும் உதவும் உள்ளம் கொண்டவன். அன்று வீட்டின் முற்றத்தில் மறந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தான். வீட்டு முன் தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகளை எதேச்சையாக பார்த்தபோது ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி அவன் கண்ணில் பட்டது. மகரையால் அந்த வண்ணத்து பூச்சி தனது புழு கூட்டிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. இந்த சின்ன வண்ணத்து பூச்சிக்கு பறந்து வர எவ்வளவு ஆசை இருக்கும் என்று நினைத்த மாத்திரத்தில் அதற்கு உதவ நினைத்தான் அவன். ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வந்தான். வண்ணத்து பூச்சியைக்கு சுற்றி உள்ள கூட்டை ஆங்காங்கே வெட்டி விட்டான். அவன் மனதில் ஒரு பரம ஆனந்தம். வண்ணத்து பூச்சிக்கு விடுதலை அளித்ததற்காக நேரம் கடந்தது. ஆனால் மகரையால் வண்ணத்து பூச்சி வெளியே வந்தபாடில்லை. சிறிது நேரத்தில் எறும்புகள் அதை மொய்த்தது. வண்ணத்து பூச்சி இறந்து விட்டிருந்தது. அவன் திகைத்து நின்றான். கூட்டுப்புழு கூட்டை உடைத்து வெளிவரும்போது வண்ணத்து பூச்சியின் சிறகுகளுக்கு பறப்பதற்கான தேவையான சக்தியும் சில சுரப்பிகளும் சுரக்கும். அதற்கு உதவும் நோக்கத்தில் வெட்டி விடப்பட்ட கூடு அதற்கு யமனாகிவிட்டது. நமக்கு வரும் கஷ்டங்கள் நம்மை வாழ்விப்பதற்காக கொடுக்கப்படும் பயிற்சி. அதனால் அதை ஏற்றுக்கொண்டு பயில்வோம். எனக்கு உதவ யாரும் இல்லை என்று நினைக்காதே. அந்த கஷ்டமே உனக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட உதவி.